அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. நம் இருதயம் மோசமான நிலைமையில் இருந்தால் போதுமான அளவு நம்மால் நேசிக்க இயலாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று இயேசு கூறினார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நான் தரும் புதிய கற்பனை இதுவே: நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்றார். அகிலமெங்கும் அன்பு புரட்சியை செய்யவில்லை என்றால் இவ்வுலகத்தில் புரட்சி செய்யவே நம்மால் இயலாது. இது கூடாத காரியம். அன்பு என்பது தருவதை பற்றியது, ஆதரிப்பதை, தியாகம் செய்வதை, ஊழியம் செய்வதை, கீழ்ப்படிவதை, உங்களுடைய சுகத்தை பார்க்கிலும் பிறருடைய தேவைகளை சந்திப்பதை பற்றியது. சரீர சம்பந்தமான மிகவும் கடினமான ஜீவியம் அது. ஆனால் ஆவிக்குள்ளாக மகத்தான நிறைவளிக்கக்கூடியதொரு ஜீவியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடினமான இருதயம், இதே போல ஏதாவது ஒரு இதயத்தின் நிலைமையை பற்றி பேச இருக்கிறோம். உங்களுடைய இருதயம் தீர்ப்பிடுவதாகவும் அல்லது வேஷமிடுவதாகவும் இருந்தால் உங்களால் மனுஷர்களை அன்பு செய்ய இயலாது. மற்றவர்களை தீர்ப்பிடுவதிலேயே நீங்கள் பிஸியாக இருந்தால் எவ்வாறு அவர்களை அன்பு செய்வீர்கள்? எம்மாதிரி நிலைமையில் இருக்கிறது உங்கள் இருதயம்? நீ அடுத்தவர்களை கோபித்தால் எப்படி அன்பு செய்வாய்? அவர்களிடம் இருப்பது உன்னிடம் இல்லை என்று, உன்னை விட அவர்கள் வாழ்க்கை மிக எளிமையாக இருக்கிறது என்று நீ கோபித்தால் எல்லாவித தவறான காரியங்களும் இருக்கிறது. உன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை விரும்புவதும் தவறுதான். அது வளர்ந்து இச்சையாக மாறி நீ ஆசித்த காரியங்களை உன் ஜீவியத்தில் நுழைத்து அவைகள் இல்லாமல் நீ சந்தோஷிக்க இயலாது என்று நினைத்து இருப்பது தவறான நிலைமை. அது உன்னையே கட்டி போட்டுவிடும். தேவனிடம் நம்பிக்கை வைக்க சிறிதும் சம்மதம் இல்லாத காரியம் இது. ஏனென்றால் தேவனை நம்பினால் நமக்கு நன்மையானதை அவர் அறிந்திருக்கிறார் என்று நம்புவோம். நம் விண்ணப்பத்தை கேட்பார் என்றும் அறிவோம். பின் சரியான வேளையில் அவருக்கு பிரியமான வேளையிலே நமக்கு அருளி தருவார். ஒருவேளை தராவிட்டால் நம்மை விட அறிவாளியான அவரை குறித்து நன்றி கூறி சந்தோஷமாய் திருப்தியாய் தேவனுக்குள்ளாக இருப்பது அவசியம். ஆமென். சந்தோஷம் இல்லாமல் இன்னும் ஒரு நாளை கழிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நான் விரும்பாதது எதுவும் என்னிடத்தில் இல்லை, அல்லது நான் வைத்திருக்க வேண்டிய ஒன்றை மற்றவர் வைத்திருக்கவில்லை. புரிகிறதா? நீங்கள் எல்லாம் வாழ்கிறதை விட நன்றாகவே நான் போதிக்கிறேன். உபாகமம் 15:7 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து மீண்டும் சொல்கிறேன், உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கொடுக்கிற நேரம் என்று வரும்போது, அது சர்ச்சின் காணிக்கையாக ஆகட்டும், அல்லது பிறந்த நாளோ கிறிஸ்துமஸ் அன்பளிப்போ ஆகட்டும், அல்லது ஆஃபீஸில் வேறெங்கேயோ தேவைப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் போதோ நம் இருதயத்தில் சிறிது கடினப்பட்டு போகின்றோம். தேவன் ஆசிக்கும்படியாக நினைக்கும் நன்மையானதை செய்ய விடாமல் இவை தடுத்து போடுகின்றன. தயாள குணத்தை கடினமான இருதயம் தடுத்து போடுகிறது. ஆமென். மேலும் தயாள குணம் வாழ்க்கையிலே ஒரு மனுஷர் கொண்டிருப்பதுதான் மிக அற்புதமானதொரு காரியம். தயாளமுள்ள மனுஷராய் நீ இருப்பாயானால் தேவனால் அதிகமாய் விரும்பப்படுகிறாய். எத்தனை அழகாக இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். சரியான இருதயத்தோடு நீ கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த நேரத்தை விடவும் இந்த நேரத்திலே தேவனை ஒத்திருக்கிறாய். ஏனென்றால் தேவன் உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனையே தரும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார்.
ஆலயத்தில் காணிக்கை வேளையில் ஜனங்களுடைய மனசில் நடக்கிற குழப்பங்கள் அனைத்துமே சாத்தானுடையது. மற்றும் ஒரு போதகர் என்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வாரோ என்ற எண்ணம் காணிக்கை வேளையிலே வந்து எட்டி பார்க்கும். இவை உன் இருதயத்தை கடினப்படுத்துமாறு சாத்தான் செய்யும் வேலை. வீட்டிலேயே கணக்கை போடு, யாரை நம்பலாம் என்று கண்டுபிடி. மக்களுக்கு உதவ யார் உன் பணத்தை உபயோகிப்பார்கள் என்ற ரெக்கார்டை பார். உன் சர்ச்சில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள். உதவிக்கரம் நீட்டாத எந்த சர்ச்சுக்கும் உங்கள் பணத்தை தராதீர்கள். ஏழைகளுக்கு உதவ என்ன செய்கிறீர்கள், எங்கே தரப்போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். புண்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கும் என் ஊழியங்கள் அநேகம் உண்டு. எந்த ஒரு சர்ச்சும் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அதற்கே ஊழியம் செய்யலாகாது. வெறுமனே கட்டடத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய ஆலயத்தை வளரச் செய்யலாகாது. ஜன சமூகத்தை நம் கரங்களால் அணைத்துக் கொண்டால் நம் ஆலயம் வளர்ச்சி அடையும். ஆமென். இது உண்மையில் நடந்தது. செயின்ட் லூயிஸில் உள்ள ஒரு ஊரிலே, மிக மோசமான சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த இடத்தில் சர்ச் கட்ட நாங்கள் விரும்பவில்லை. உதவிக்கரம் நீட்டுவதற்கென்றே சர்ச் ஒன்றை நிர்மாணிக்க தீர்மானித்தோம். ஆரம்பத்தில் இருந்தே ஆலயம் எத்தனை பெரிதாக வந்தாலும் கவலையில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கொன்றும் வித்தியாசமில்லை. வயதானவர்களுக்கு உதவ வேண்டும், புதிதான ஒரு ஜீவியத்தை குழந்தைகளுக்கு தர வேண்டும், அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் வருவதற்கு ஒரு இடம் வேண்டும். என்ன நடந்தது தெரியுமா? 2-3 வருடத்திலேயே 1000 பேர் அமரக்கூடிய ஒரு சர்ச் உருவாயிற்று. பெரிய ஆலயம் வேண்டும் என்று ஆசிக்கவில்லை, மனிதருக்கு உதவவே ஆசித்தேன். ஜனங்களுக்கு உதவி செய்வதிலேயே பிஸியாக இருப்பீர்களானால் மற்றவை தானே வளரும். கட்டடங்களிலே வெறுமனே அமர்ந்து கொண்டு வார்த்தையிலே கொழுத்து போய் சும்மா இருப்பதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். அனைத்துமே உள்ளே வந்து கொண்டும் ஒன்றுமே வெளியேறாமலும் இருந்தால் என்னாகும் தெரியுமா? நீ தேங்கி நிற்பாய். தேங்கி நிறுத்தல் இப்படியாக உன்னை சொல்ல வைக்கும், இங்கு போதுமான அளவுக்கு எனக்கு ஊட்டம் கிடைக்கல. ஒரு பெண் என்னிடம் பகிர்ந்து கொண்ட கதை ஒன்று உண்டு. அவள் தேவனிடத்திலே சென்று இப்படி சொன்னாள், தேவனே, ஜாய்ஸுக்கு என்னாச்சு? அவ போதிக்கும் போது ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லையே. அவள் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா என்று கேட்டாள். தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஏனென்றால் 20 வருடமாக உட்கார்ந்து கொண்டு நீ எதையுமே தூக்கி வெளியே எறியவில்லை. உனக்கு எதுவும் கிடைக்காத காரணம் உன்னிடம் எதற்குமே இடமில்லை என்றார். மேலும் அவர் இந்த வருடமும் அவளுடைய கான்ஃபரன்ஸுக்கு செல் என்றார். நான் வருடம் நடத்தும் கான்ஃபரன்ஸுக்கு தொடர்ந்து வருகிறாளாம். அது ஒன்றும் 20வது தடவை அல்ல. அவள் பேசுவதோ தேவனிடத்திலே. நல்லது தேவனே, போன வருஷம் அதற்கு முந்தைய வருஷம் வந்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை ஜாய்ஸ் வழுக்கி இருப்பாளோ? தேவன் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருக்க நினைத்து போ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் செல்லாதே. உள்நோக்கி வழிந்து கொண்டே இருந்து வெளியேறாமலேயே இருந்தால் பிறகு தேங்கி நின்று விடும். கிறிஸ்தவன் என்பதற்காக வெறுமனே சென்று ஒவ்வொரு வாரமும் சென்று பெஞ்சில் அமர்ந்து கொண்டு பைபிளில் கலர் அடித்தால் மட்டும் போதாது. எல்லாம் மஞ்சள் நிறத்தில் ஹைலைட் செய்யப்பட்டிருந்தால் நாம் நிஜமாக ஆன்மீகமாக உணர்கிறோம். நமக்கே தெரியும், நம் பக்கத்தில் இருக்கும் மனுஷர் பார்த்தால் எவ்வளவு ஆன்மீகமாக நம்மை நினைப்பார் என்று. மஞ்சள் நிறம் சிவப்பு நிறத்தில் அடிக்கோடிட்டுள்ளேன், வசனங்களை சுற்றி ஸ்டார் எல்லாம் வரைந்து வைக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய கீழ்ப்படுதலை காட்டிலும் அதிகமாக படித்திருக்கிறாயா? இன்னும் எத்தனை பைபிள் ஸ்டடி நீங்கள் படிக்க வேண்டி உள்ளது தெரியுமா? ஆமென். ஆகவே அவர் தேவையிலே இருக்கும் உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமல் கையை திறந்து தாராளமாக கொடு என்கிறார். ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக நீ வெறுமனே கையை விட்டு சிறியதான ஒரு காரியத்தை தர வேண்டியது இல்லை. இப்படி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். யோவான் 3:16, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி?
தவறான உபயோகத்தால் கடினமாக இருதயம் வருகிறது என்று நம்புகிறேன். என் குழந்தை பருவத்தில் என் தந்தையால் செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு கடின இருதயம் உள்ளவளானேன். மேலும் புண்பட விரும்பாததாக என் இதயம் மிக கடினமாகி வேறு எவரையும் அதில் அனுமதிக்க தயாராயில்லை. மனிதர்கள் தேவனிடத்திலோ மற்ற மனுஷர்களிடத்திலோ இருந்து அடையும் ஏமாற்றங்கள், நம்பிக்கை, எதிர்பார்த்தல், இவைகளால் கடின இருதயம் அடைகிறார்கள். ஏமாற்றம் அடுத்து ஏமாற்றம் அடுத்து ஏமாற்றம். நம் வாழ்க்கையில் மனுஷர்கள் நம்மை ஏமாற்றும் போது ஏற்படும் ஏமாற்றம் தான் மிகப்பெரிய வலியை தருகிறது என்று நினைக்கின்றேன். மனுஷர்கள் செய்வார்கள் என்று துளியும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் போதும், உன்னை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து வேதனைப்படுத்தும் போதும் வலிக்கிறது. அவர்களுடைய தேவைகளிலெல்லாம் நீ இருப்பாய், ஆனால் உன் தேவையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி காரியங்கள் நம்மை சிதைத்து போட்டுவிடும். ஒரு மனிதன் இப்படியாக இருக்கிறான் என்று நீ நினைத்து வைத்திருக்கும் போது, வேறு விதமாக நீ காணும் போது வேறொன்றை அவர்கள் செய்வது, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வதும், மனைவி கணவனுக்கும், குழந்தைகள் கூறும் பொய், இப்படி எத்தனையோ, இவை எல்லாமே நம்மை சிதைத்து போட்டுவிடும். நான் கூறுவதை கேளுங்கள். நான் இப்போது கூறப்போவதற்கு செவிமடுங்கள். அது என்னவென்றால், 2-3 பேர் நமக்கு செய்ததை வைத்து அனைவரையுமே நாம் தண்டித்து விடக்கூடாது. அது உண்மையிலேயே சரியானது இல்லை. அது நம்மை உண்மையில் சிறைப்படுத்திவிடும். நாம் மனிதர்களை வெளியே தள்ளும்போது நாம் சிறையில் அடைகிறோம். சம்பந்தமே இல்லாதவர்கள் மேல் வீணாக வருத்தப்படுவது நியாயமில்லாத காரியம். உன் இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது அன்பு செய்ய முடியாது. தேவை மனமுடித்த போது இருதயம் கடினமாக இருந்தேன். ஏற்கனவே திருமணமாகி அங்கே மிகவும் கொடுமைப்பட்டிருந்தேன். அவன் எப்போது பார்த்தாலும் வேலைக்கும் செல்லாமல் திருட்டு செக்க எழுதுவதும், கையில் கிடைத்தது எல்லாம் திருடிக் கொண்டு மற்ற பெண்களோடு ஊர் சுற்றி கொண்டும் இருந்தான். ஏற்கனவே 18 வருடம் சீரழிக்கப்பட்டிருந்ததால் தேவி என்னை மனமுடித்த போது அவர் ரட்சிக்கப்பட்டும் ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றிருந்ததும் நன்மையாக இருந்தது. தேவனே, உதவியை பெற ஆசிக்கும் ஒருவரை தாரும் என்றே தேவனிடத்தில் வேண்டி மனைவியை பெற ஆசித்தார். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று கவனமாயிருங்கள். ஏனென்றால் கடின இருதயம் கொண்டிருந்தேன். கடின இருதயத்தோடு அன்பு செய்வது இயலாது. உங்களுக்கு புரிகிறதா? உன் இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தெரியாது. உன்னை பாதுகாப்பாக நினைப்பாய், ஆனால் அது உண்மை இல்லை. உன்னை புண்படுத்துவதோடு மேலும் மேலும் அடுத்தவர்களையும் புண்படுத்தி வருகிறாய். தேவனே, என்னை ஆசீர்வதியும், மேலும் என்னை புண்படாமல் பாரும் என்று ஜெபிக்கிறாய். ஆனால் நீ ஏற்கனவே புண்பட்டிருப்பாய். நீயோ ஒருவர் உன்னை கைவிட்டது வேலை செய்யவில்லை என்று அனைவரையும் குறித்து சந்தேகப்படுகிறாய். கிறிஸ்தவத்தின் அடித்தளமே நம்பிக்கைதான். தேவனில் நம்பிக்கை வைக்கும் போதுதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. ஆக தேவனை நேசிப்பதால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், மனுஷன் மேல் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல இயலாது. ஏனென்றால் அம்மாதிரி வேலை செய்யாத காரியம் இது. தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லாமே நிரம்பி வழிந்து மற்ற மனிதருக்கும் போக வேண்டும் என்று ஆசிக்கிறார். அந்த விதம் மட்டுமே சரியானதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் என்னதான் நடந்திருந்தாலும் கடினமான இருதயம் கொண்டிருக்கப் போவதில்லை என்ற மனதளவில் ஒரு முடிவெடுங்கள். எல்லோருமே உங்களை அமுக்க பார்க்கிறார்கள் என்ற வீணாக சந்தேகப்பட தேவையில்லை. மற்றவர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதே உனக்கு தெரியாது. நீ புண்படலாம், அப்படி ஒன்றும் நடக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். நல்ல செய்தி என்னவென்றால், சுகப்படுத்துகிறவர் உன்னுள் வசிக்கிறார். ஆகையால் நீ நம்பிக்கை இல்லாமல் விடப்போவதில்லை. உலகத்திலே புண்பட்டு சுகப்படுத்த ஆள் தெரியாமல் இருக்கும் ஜனங்களை நினைத்துதான் எனக்கு கவலை. புண்படும் அந்த நொடியே நம்மை தேற்றுபவரிடம் ஓடிவிடலாம். இயேசு கூறினார், நான் செய்வது நல்லதே, ஏனென்றால் தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நம் தேற்றுபவரை நம் உள்ளத்திலேயே வாசம் செய்யுமாறு வைத்திருக்கிறோம். அவர்தான் தேற்றரவாளர். ஆம், என் ஆத்மாவில் கடினப்பட்டிருப்பதால் கடினம் என்னும் சிறையிலே வாழ்ந்து கொண்டு நிறைந்த சீற்றத்தோடு சுற்றி கொண்டும் அனைவரையும் அவமதித்துக் கொண்டும் நான் இருக்கப் போவதில்லை. கண்ணீர் விடும் காரியம் என்றால் என்ன? மனிதர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றால் அவர்கள் ஒன்று மிருதுவான இதயத்தோடு இருப்பதில்லை. நீ அழாவிட்டால் உன் இதயம் மிருதுவா இல்லை என்றாகுமா? கட்டாயம் ஒன்றும் இல்லை. நான் ஈஸியாக அழமாட்டேன். இப்போதுதான் அப்படி. முன்பெல்லாம் அதிகம் அழுவேன், பாம்பை போல. ஆகவே ஆமென்.
என் வாழ்க்கை மாற்றமடைந்த போது என் ஹார்மோன்கள் அனைத்தும் திசை மாறி போய்விட்டதால் என்னால் இப்போது அழ முடியவில்லை என்று நினைக்கின்றேன். உங்களில் சிலர் நன்றாக அழக்கூடும். எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு எல்லாமே தலைகீழாகிவிட்டது. மிருதுவான இருதயம் கண்ணீரோடு சம்பந்தப்பட்டது என்பது அவசியம் இல்லாதது. மிருதுவான இருதயம் என்பது மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான உதவி செய்ய போகிறீர்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆமென். இயேசு மனம் இறங்கினார். அவர் நிஜமாகவே அழுதாலும் அழுவதோடு மட்டும் நிறுத்தவில்லை. ஆனால் அவரோ மனம் இறங்கினார். நாமும் அதை போலத்தான் அசைய வேண்டும். நமது சர்ச்சும் அசைவது அவசியம். இந்த வாரம் உங்களை அசைய வைக்க ஆசைப்படுகின்றேன். அன்பு சகோதரிகளே, நான் உங்களுக்கு இரட்டை சவால் விடுகிறேன். இந்த வருடம் பெண்கள் கூட்டத்துக்கு வாருங்கள். வாருங்கள். நான் தனிமையில் புரட்சியை தொடங்க இயலாது. எனக்கு உதவி தேவை. வேதமோ இளகிய மனதை குறித்து அதிகமாக பேசுகிறது. மேலும் 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 இளகிய மனதாயிரு, இளகிய மனதாயிரு என்கிறது. மேலும் ஏசாயா 53 இயேசுவை குறித்து இளங்கிளையை போல தேவனுக்கு முன்பாக எழும்புகிறார் என்கிறது. எத்தனை இனிமையானது இது என்று நினைக்கிறேன். சப்பாத்தி கள்ளியாக இல்லை, நிலத்திலிருந்து துளிர்க்கிற தளிரை போல் உள்ளது. சப்பாத்தி கள்ளி கிறிஸ்தவனாய் இராதே. நீங்கள் குத்தி காட்டும் குணநலனை கொண்டிருக்காதீர்கள். ஆகையால் இந்த கடின இருதயத்தை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்ளப் போகிறோம். யாராவது ஆமேன் என்று சொல்லக்கூடுமா? நாம் பார்க்க போகும் இரண்டாவது வகை துன்மார்க்க அவநம்பிக்கையுள்ள இருதயம். இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, துன்மார்க்கம் என்ற பகுதியை விட்டு விடுகிறேன். வேதத்தில் இருக்கிறது. அனுகூல விஷயம் என்னவென்றால், என்மேல் கோவப்படாதீர்கள், ஆவியானவரே இதை கூறினார். அவநம்பிக்கை உள்ள இருதயத்தை தேவன் துன்மார்க்க இருதயமாக காண்கிறார். ஏனென்றால் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறார். அவரிடமாய் வருகின்றவர்கள் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் நாம் சிலவற்றில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நன்மையானவை சிலதில் நாம் நம்பிக்கை கொள்வோம். தேவன் நன்மையானவர் என்று நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய முயற்சிகளுக்கு பலன் தருவார் என்று நம்பிக்கை வைப்போம். தேவ வார்த்தையை கடைபிடித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானத்தை நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய எவ்வகையான சாத்தானும் நரகத்தில் இல்லை என்று நம்புவோம். நம்பிக்கை கொள்ள ஆரம்பிப்போம். சந்தேகத்துக்குள் விழுந்திருந்தால் நாம் நம்பிக்கைக்கு திரும்பி வருவோம். நேற்று தேவனுக்காக ஜெபித்துக் கொண்டு காத்திருந்த போது என்னிடம் சில காரியங்களை காண்பித்தார். சிறிய ஆன்மீக படங்களை நம் காட்சியில் பார்ப்போம் அல்லவா? மோட்சத்திலே அநேக அறைகளை கொண்ட கஜானாவை பார்க்கிறேன். அதெல்லாம் என்ன என்று தேவனிடம் கேட்க அவரோ ஜெபங்கள் என்றார். அவை எல்லாம் நான் பதிலளிக்க வேண்டிய ஜெபங்கள் என்றார். ஏன் பதிலளிக்கவில்லை என்றேன். மனிதர்கள் நம்பிக்கையை வைப்பதை நிறுத்திவிட்டார்கள், எதிர்பார்ப்பை நிறுத்திவிட்டார்கள் என்றார். புரிகிறதா? வேதம் சொல்கிறது, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். மனதை விடாமல் தொடர்ந்து தேவனை தேட வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக விட்டுவிட்டு என் தந்தைக்காக ஜெபித்து வந்தேன். அவர் இறப்பதற்கு 3-4 வருடங்களுக்கு முன்னால் இறுதியாக அவர் இருதயத்தை தேவனுக்கு தந்தார். விட்டு விலகி விடாதே, நிறுத்தி விடாதே. ஒரே ஜெபத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அவர் வேலை செய்கிறார் என்று அவருக்கு இடைவிடாது நன்றி செலுத்துங்கள். ஆகையால் நான் தேவனிடத்தில் அந்த அறையில் என்ன வைத்திருக்கிறேன் என்று தெரியவில்லை, என்ன இருக்கிறது என்பதையே மறந்துவிட்டேன். நீங்கள் வேலை செய்து வருகிறீர்கள் என்று நன்றி சொல்கிறேன் என்றேன். விடையை எதிர்பார்த்து கொண்டுள்ளேன். இன்று எதிர்பார்ப்பை பற்றி மீண்டுமாக நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்போதாவது இந்த எதிர்பார்ப்பு என்னும் வார்த்தையை என் நினைவில் வைத்து விடுவார். ஏனென்றால் அவரை எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கின்றார். தேவனிடமாக காத்திருக்க வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியவற்றை நிறைவேற்றுவதை குறித்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. டின்னருக்கு வருவாய் என்று நான் நம்பினால் எந்த நேரமும் நீ அங்கு வருவாய் என்று எதிர்பார்த்து காத்திருப்பேன் அல்லவா? ஆக நம்பிக்கையுள்ள இருதயத்தை கொண்டிருப்போம்.
தேவனால் எல்லாமே கூடும் என்று சொல்லித் திரியும் சிறு குழந்தைகள் போலாவும். குற்றம் காணும் கடின இருதயத்தை விட்டு ஒழிப்போ. யாரையும் நம்ப முடியாது, அதுவும் அந்த போதகர் இருக்காரே என்று சொல்லிவிட்டு அதே சர்ச்சுக்கு சென்று உட்கார்ந்து கொண்டு போதகர் சொல்லும் காரியங்களையும் ஏசியை குறித்து, விளக்குகளை பற்றி, சீட்டுகளை குறித்து முணுமுணுத்து விட்டு வீட்டுக்கு சென்று இன்னும் பரிதாபமாகி விடுவார்கள். எத்தனை அதிகம் நம்பிக்கை கொள்கிறாயோ அந்த அளவு உன் இருதயம் இழகும் என்று நினைக்கிறேன். மத்தேயு 18:2-4 சிறு குழந்தைகளைப் போல அவரிடம் செல்வோம் என்கிறது. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடம் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை அழகாய், பெரிதாய், நம்பிக்கையாய், தாழ்மையாய், அன்பாய், மன்னிப்புடன் அந்த சிறு குழந்தை விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் பிரவேசிக்கவே மாட்டீர்கள். குழந்தைகள் எதையும் நம்பிவிடும். ஏமாளிகள் என்று நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் அப்படியல்ல. அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். நம்பாமல் இருக்க அவர்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை. மிக மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கவனமாக இல்லை என்று நான் சொல்லவில்லை. நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், புத்தி கூர்மையோடு இருந்து இவை அனைத்துக்கும், சந்தேகப்படுவதற்கும் நாஸ்திக எண்ணத்துக்கும் கடின இருதயத்தில் இடையில் பேலன்ஸ் செய்யுமாறு கோடு ஒன்று உள்ளது. நாம் ஒருபோதும் துன்மார்க்கம், ஏமாற்று மற்றும் வருத்தப்படக்கூடிய ஆச்சரியமான அருவருப்பான காரியங்கள் நிறைந்த நாட்களில் வாழ்ந்ததில்லை என்று நினைக்கிறேன். புண்படும் போது நாம் உடனடியாக இனி எல்லாமே அவ்வளவுதான், இனிமேல் யாரையும் நான் நம்பப்போவது இல்லை என்று மனம் வெறுத்து சொல்வதற்கு சோதிக்கப்படுகின்றோம். அம்மாதிரி எண்ணங்கள் வரும்போது ஒழுங்காக கெட்டு ஒழி, மீண்டும் நான் நம்புவேன் என்று சொல்லுங்கள். இப்படி ஆரம்பித்ததும் கூடிய விரைவில் தேவனோடு உள்ள நம் உறவில் தாக்கம் ஏற்படும். நம்பிக்கையுடையவர்களாக இருப்போம். அதுதான் கிறிஸ்துவத்தின் முழு அடையாளம். இன்றைக்கு இங்கு இருக்கும் ஜனங்களுக்கும், டிவியில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், மற்ற வழியில் கேட்பவர்களுக்கும், கம்ப்யூட்டரில் பார்ப்பவர்களுக்கும், உங்களுக்குள் அநேகர் புண்பட்டு இருதயம் கடினப்பட்டு அது முழுதும் சந்தேகப்படும்படியாகவும் குற்றம் காணும் மனோபாவமும் கொண்டிருக்கக்கூடும். உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன், உங்கள் நலனுக்காக உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே சரி செய்து கொண்டு தேவனிடத்தில் இனிமேல் இல்லை, இது எனக்குள்ளது, நான் கேட்க வேண்டியதை கேட்டுவிட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் தேவன் பேசுவதை கேட்க மாட்டீர்கள், அவருடைய பிரசனத்தை உணர மாட்டீர்கள். ஜாய்ஸ் அங்கே இருக்க மாட்டாள், சமாதானமே உங்களுக்குள் இருக்காது, கெட்ட மனோபாவம் தான் இருக்கும். லூக்கா 8:11-15 பலதரப்பட்ட இருதயங்களையும் அவற்றில் விதைக்கப்பட்ட விதைகளையும் பற்றி பேசுகின்றது. இவ்வாறு அது சொல்கிறது: விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ரட்சிக்கப்படாத ஒருவன் எத்தனை முறை மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மற்றவரால் சுவிசேஷிக்கப்பட்டு விதை ஒன்று அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு மிக கடினமாக இருந்த காரணத்தினால் தீர்ப்பிடப்படக்கூடிய ஒன்றையோ பழிக்கக்கூடிய ஒன்றையோ பிடித்து கொண்டு அவர்கள் விலகி போகும் போதெல்லாம் சாத்தான் அந்த விதையை அவர்கள் இதயத்தில் இருந்து திருடுவதில் வெற்றி பெறுகிறான். உங்களுக்கு புரியாத ஒன்றை குறித்து தீர்ப்பிடாதீர்கள், உங்களுக்கு நன்மையா போகும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.